இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சஷ்டி அப்படிங்கிறதுனால சரி காலையிலேயே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு நானும் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். காலையிலேயே முதல்ல குளிச்சுட்டு வந்து வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு குளிச்சுட்டு வந்து விளக்கு பக்கத்தில் இருக்க விளக்கெல்லாம் கழுவுறதுக்கு எடுப்போம் அப்படின்னு எல்லாம் எடுத்துட்டு கடகடன்னு வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து லேட் ஆகிட்டு தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம். 4:30க்கு தான் எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி மாப் போட்டுட்டு வெளியே எட்டி பார்த்தா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு ஐயோ ரொம்ப லேட் ஆகிட்டோன்னு பார்த்தா மணி 5:30 தான் ஆச்சு. ஆனால் 5:30க்கே எவ்வளோ வெயிலுங்குது எங்கள் ஏரியாவில். அதுக்கப்புறம் மாப் போட்டுட்டு போர்ட்டிக்கோவையும் பெருக்கி கழுவி தள்ளி வெளியேயும் பெருக்கி கோலம்லாம் போட்டாச்சு. கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே சாமி ஃபோட்டோவெல்லாம் தொடச்சி சாமி ஃபோட்டோவுக்கு போட்டு வச்சு இங்கேயும் கோலம் போட்டு வச்சுருந்தேன். அது இன்னும் காயலை. அதுக்கப்புறம் சரி காயட்டோண்டு அதுக்கப்புறம் இங்கே விளக்க கழுவி விளக்குக்கும் பொட்டுலாம் வச்சுட்டேன். அதுவும் காயட்டோன்னு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் லேட் ஆகிட்டுன்னு அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு என்ன தான் காலையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோமே அப்படின்னு நினச்சாலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிடும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி நான் காலையிலே எந்திரிச்சு வேலையெல்லாம் முடித்து சாமி கும்பிடுவானா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் வந்து காலையிலே ஒரு வாட்டி இப்படி இந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் கும்பிட்றத விட காலையிலே கும்பிட்றது தான் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைமில் அதுவும் மெயினாக 6 மணிக்கு முன்னாடி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைதியாக ஒரு நமக்கே மனசுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்களும் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓம் சரவண